ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விசிட்டிங் ஆல் சர்வர்ஸில் இன்றைக்கி டே 2. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா யூரோப் சர்வர் வந்து விசிட் பண்ணிருக்கோம். நம்ம சர்வரில் வந்து அக்கௌண்ட் பைண்டிங் சொல்லுவாங்கல்ல, ஆனால் இப்போ வந்து அந்த அக்கௌண்ட் ரெக்கவரி பைண்டிங் வந்து இந்த சர்வரில் இல்லை. சரி, அப்படியே ரெக்கர் ஐடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த 10 ஸ்விங் போடுவோம். இப்படி பார்த்தாலும் அந்த பேராஷூட் தான் தர போகிறாங்க, வேறு எதுவும் தர போகிறது இல்லை. சரி, பார்ப்போம் என்ன எதாவது தராங்களா தரலையான்னு. சொன்னாங்க, சொன்னப்போலேயே பேராஷூட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா அடுத்து என்ன இருக்குது, ஈவோ மாஸ்க் ராயிலே இருக்குது. மாஸ்க் ராயிலே வந்து நம்ம இது தான், அதான் நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்துருச்சு. அது இந்தியன் சர்வருக்கு வந்தது இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அடுத்து P90 பாருங்களேன், P90 சேமஸ் நம்ம சர்வருக்கு வந்தது தான். கூப்ரா பண்டலும் அதே கதை தான். எல்லாம் அப்படியே இந்தியன் சர்வரை அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கணும் இங்கே. என்ன பண்ணுறது? சரி, இதுலேயும் பாருங்களேன், மோக்கோ ஸ்டோரும் அதே கதை தான். இந்தியன் சர்வருக்கு வந்துடுச்சு, அதே தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதே போல் ஈவோ வேலெட்டு பார்த்தோன்னா அதே தான். கோல்ட் ராயிலே சேமஸ், கோல்ட் ராயிலேவும் அதே தான் இருக்குது. ஏதோ இந்த வெப்பன் ராயிலை மட்டும் மாற்றி வச்சுருக்கானோ பரவாயில்ல. ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு கைஸ். அதாவது நம்ம சர்வருக்கும் அந்த சர்வருக்கும் அந்தளவுக்கு மோஸ்ட்டாக சேஞ்சே இல்லை. அதே போல் அந்த ரமடான் ஈவெண்ட் போயிட்டுருக்கீங்க, அதுதான் அந்த லாகின் இன்டர்ஃபேஸே அங்கே மாறி இருக்குது. அதே போல் இந்த ரமணார் ஈவெண்ட்டில் இந்த பண்டல் வந்து ஓசியில் தராங்க. அந்த 3 வந்து கலெக்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து எடுக்கிற போல் ஏதோ ஓரளவுக்கு இருக்குது கைஸ். ஓசியில் தர பண்டல் இல்லையா, இப்படி தான் இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரி, நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இது ஈவெண்ட்ஸில் போயிடலாம். ஈவெண்ட்ஸில் போனால் வேரிஸ் நியூ பெர்முடா, அதாவது புதுசாக ஒரு பெர்முடா வந்திருக்கு. இந்த பெர்முடாவில் என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக வந்து சேண்டாக இருக்கும். அதே போல் பார்த்தோன்னா இது பீக் வீடு கொஞ்சம் அந்த கடைலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் கிளாக் டவரையும் மாற்றிட்டாங்க. இதான் அந்த ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த எப்படி நம்ம சர்வருக்குலாம் வராதுன்னு நினைக்கிறேன் அந்த ரமடான் ஈவெண்ட்டு. வந்தால் பார்க்கலாம். அதுக்கடுத்து அந்த ஸ்டார்லாம் எப்படி எடுக்கிறது அதே தான். இந்த ஆஃபர் வந்து எல்லாருக்குமே வந்துச்சு போல் கைஸ். 30 ரூபாய்க்கு 100 டைமண்டு ப்ளஸ் அந்த 99 டைமண்டு வச்சு இந்த வண்டல்லாம் வாங்குறது எல்லாமே. ஏன்னா இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் இதாகிடுச்சு இல்லை. அதே போல் அந்த 100% டாப்அப் போனஸ் நம்ம ஃபஸ்ட்டு கோடா ஷாப் வச்சு பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா இது அவங்களே கேம்லேயே கொண்டு வந்துட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி டாப்அப் பண்ணுறீங்கன்னா 100%ன்னு. அப்புறம் ஆனால் அங்கே 380 ரூபா கைஸ். இது இப்போ என்னது லெவலப் பாஸ். அப்புறம் நார்மலாக புது பண்டல் கொஞ்சம் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்தியன் சர்வரில் என்ன இருக்கோ அதே தான் இருக்க போகுது. புதுசாக எதுவும் கொண்டு வர போகிறது இல்லை. பாருங்களேன், நம்ம சர்வரில் என்ன பண்டல் இருக்கோ அதே பண்டல்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்தியன் சர்வருக்கும் யூரோப் சர்வருக்கும் அந்தளவுக்கு பெரிய சேஞ்செலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மாட்டினாலும் மாறலாம், மாறாமலாம் இருக்கலாம். ஏன்னா 2 ஒரே சர்வர் போல் தான். ஏன்னா என்ன இந்த சர்வர் இதெல்லாம் அது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு பாருங்களேன், இதெல்லாம் தீபாவளிக்கு வர எமௌண்ட்டு போல் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் ஸ்டோர்லேயே வந்துடுது கைஸ். நம்ம சர்வரில் வந்து அப்படியே இந்த ஈவெண்ட்டில் விடுவானோ எமௌண்ட் ராயிலே நீங்கள் 1000 டைம் சுற்றி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுவும் நம்ம ஐடிக்கெலாம் லக்கே இருக்காது. டேரெக்டாக அந்த 1000 டைம் சுற்றி முடித்து அந்த 50வது ஸ்பின்னில் தான் கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் 10 டைமண்ட் 20 டைமண்ட்லேயே கிடைச்சிருது. நம்ம லக்கு அது போல். அப்புறம் இங்கே கிராண்ட் மாஸ்டர் பார்த்தோன்னா ஒரு அதாவது இந்த ஸ்டேட்டோட டாப். இங்கே வந்து கண்ட்ரிஸ் தானே, நிறைய கண்ட்ரிஸை சேர்த்து தான் ஒரு சர்வரை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கண்ட்ரிஸே டேரெக்டாக இது பண்ணிட்டாங்க. கண்ட்ரி டாப்பே வந்து 30,000 பாயிண்ட் இருந்துச்சு. அதே போல் ரீஜியன் ஸ்டார்டிங் 10,000 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் கிராண்ட் ப்ரைஸ். அதே போல் கிராண்ட் மாஸ்டர் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 5000 பேர் தான். அதான் 10,000 பேர் இல்லை, 5000 பேர் தான். நம்ம சர்வர் போல் 10,000 பேராக இருந்தால் இங்கே இன்னும் கம்மியாகவே நம்ம ரீஜியன் வச்சிடலாம். அது 5000 பேருன்றதால தான் அவ்வளோ. இது 117 ஸ்டார் எடுத்தால் சிஎஸில் கிராண்டு கைஸ். அவ்வளோதான். ஹேக்கர்ஸ்லாம் எதாவது இருக்காங்களான்னு பார்ப்போம். 7.57 KD ரேட் இல்லை கைஸ். ஹேக்கர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ஹேக்கர்ஸ் இருந்தால் எல்லோரும் 999 இருந்திருப்பாங்க. நிறைய ஸ்டாரு மொத்தம் மட்டும் தான் 999. இது எல்லாம் கம்மி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வரில் ஹேக்கர்ஸ் இல்லை. கேடி ரேட்டும் 5 தான் இருக்குது பாருங்க கைஸ். ஹெட்ஷாட் ரேட்டும் அந்தளவுக்கு இல்லை, 50 தான் வச்சுருக்காங்க. ஆமாங்க, ரீஜன் பிளேயர் அந்த 50 கூட வச்சிடலாம். என்ன சொல்கிறது நீங்களே சொல்கிறேன். இவங்களும் அதே தான் 5 தான். சரி, லாஸ்ட்டுக்கு வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டுக்கு 275 ஸ்டார் எடுத்தால் நீங்கள் ரீஜனே போயிடலாம் கைஸ் இந்த சர்வரில்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் வந்து அடுத்து எந்த சர்வரை விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். ஓகே கைஸ், டாட்டா, see you. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை பை.